லெனோவோல இருந்து புதுசா K320T அப்படிங்கிற ஒரு புது ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் அருண், டெக் இன் தமிழுக்காக. டெக் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். லெனோவோல இருந்து K320T அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்னென்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக இருக்கிற லெனோவோ ஃபோன்லேருந்து கொஞ்சம் வித்தியாசம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோன் வந்து 18:9 ஸ்க்ரீன் ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. ஸோ முதல்ல இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்துரும். ஸோ முதல்ல இந்த ஃபோன் 5.7 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் பொறுத்தவரை 720p ரெசல்யூஷன் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்க்ரீனை பொறுத்தவரையும் 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வர்றதுனால ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசாக தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு வித்தியாசமான வேரியேஷனில் வருது. என்னென்னா, ஒன்று வந்து 2GB RAM வேரியன்ட் வித் 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வருது. இன்னொன்று வந்து 3GB RAM வேரியன்ட் வித் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வருது. இந்த ஃபோனில் அடிஷ்னல் ஃபீச்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா, டியூவல் கேமரா செட்டப்போட வருது. ஸோ ரியர் ஃபேஸிங் கேமராவில் டியூவல் கேமரா வந்து 2 கேமராவோட வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று வந்து 8 மெகாபிக்சல்ஸ், இன்னொன்று 2 மெகாபிக்சல்ஸ். நீங்கள் சைஸ் வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியான கேமரா தான். ஏன்னா தற்போது 2018 வந்து 13 மெகாபிக்சலுக்கு குறைஞ்சி நிறைய கேமரா வந்து டியூவல் கேமரானாலும் சரி, சிங்கிள் கேமரானாலும் சரி அவங்க லான்ச் பண்ணுறதில்ல. ஆனால் இந்த ஃபோனில் 8 மெகாபிக்சல் ப்ளஸ் 2 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குங்கிறது சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக ரொம்ப ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனால் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா நல்லா கொடுத்துருக்காங்க. அதாவது 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஷூட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 மெகாபிக்சல் கண்டிப்பாக ஃப்ரண்ட் ஃபேஸிங்க்கு போதுமானது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் ஆண்ட்ராய்டு நோகட் 7.0 வந்து வெளியே லான்ச் ஆகுது. பேட்டரியை பொறுத்தவரை உங்களுக்கு 3000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. வழக்கமாக ப்ராசரை பொறுத்தவரையும் நிறைய பாப்புலரான மேனுஃபேக்சர்ஸ் வந்து ஒன்று ஸ்னாப்ட்ராகன் ப்ராசரை தேர்ந்தெடுப்பாங்க, அப்படி இல்லைனா மீடியாடெக் ப்ராசரை தேர்ந்தெடுப்பாங்க. ஒருவேளை சாம்சங் மாதிரியான ஃபோன் இருந்துச்சுன்னா எக்ஸ்னாக்ஸ் ப்ராசர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் இந்த ஃபோன் வந்து புதுசாக ஒரு ப்ராசர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராசர் பேர் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற ப்ராசரோட ஸ்பீடை பொறுத்தவரை இந்த ஃபோனில் 1.3 GHz குவாட் கோர் ப்ராசர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாட் கோருங்கும் போது ரொம்ப ஒன்றும் ஹை ஸ்பீடு எதிர்பார்க்க முடியாது. ரெண்டாவது விஷயம், அது மட்டும் இல்லாமல் வழக்கமாக மீடியாடெக் மாதிரியான ப்ராசர் கூட சில நேரம் ஃபெயிலாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கேள்விப்படாத ப்ராசராக இருக்குது. அதனால் ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது சொல்ல முடியாது. ஸோ மற்ற மாதிரி விஷயங்கள் இந்த ஃபோனில் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தாலும் ப்ராசர் ஒரு மைனஸாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ரியர் ஃபேஸிங் கேமரா டுவல் கேமராவாக இருந்தாலும் கேமராவோட மெகா பிக்சல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ மற்றபடி இந்த ஃபோனோட ப்ரைஸை பொறுத்தவரையும் இது $155 வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதாவது $155 இந்தியா ப்ரைஸில் வந்து அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா $10,075 வருது. இருந்தாலும் இது பட்ஜெட் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் இந்த ஃபோன் வந்து தற்போதைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகலை. அதாவது இந்த ஃபோன் தற்போதைக்கு சைனா மார்க்கெட்டில் வந்து லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து ஜனவரி 4, அதாவது இன்னையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக லான்ச் ஆகுது சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இந்த ஃபோன் எப்போ லான்ச் ஆகுதுங்கிற அஃபிஷியல் டேட் இன்னும் கொடுக்கல. ஒருவேளை லான்ச் ஆகுமா இல்லையாங்கிறதும் பார்த்து தான் சொல்லணும். மற்றபடி இந்த ஃபோனில் வந்து நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஒருவேளை இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா இந்த ஃபோன் வாங்குவீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். இந்த ஃபோன் ஒருவேளை இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா இதோட லிங்க்ஸை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒருவேளை இந்த மாதிரி பல வீடியோக்கள் புது ஃபோனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அருண், டெக் இன் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.